You are watching Grace Television. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். போன எபிசோடில் நம்ம பாஸ்டர் எம்டி ஜெகன் உங்களோட பேசணும், நிறைய காரியத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த அரை மணி நேரம் தான் அந்த நிகழ்ச்சி வழங்குகிறபடியால் அது அதோடு நிறுத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. ஒருவேளை இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் போன நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கலாம். அதிலிருந்து தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி வழங்கப்படுகிறது. ஒருவேளை அதை பார்த்துருக்கிறவங்க இதை நீங்கள் பார்ப்பீர்களானால் இன்னும் தொடர்ச்சியாய் நீங்கள் பார்க்கிற காரியங்களை ரொம்ப துல்லியமாய் நீங்கள் அறிந்து நீங்கள் செயல்பட முடியும். இதெல்லாம் அறிவிப்பதுக்கு ஒரே ஒரு காரணம், எப்படி ஆகிலும் மனதில் ஒரு மாற்றம் உண்டாகி நாம் தேவனோடு கூட வாழ்வதற்கு நம்மை நாமே இந்த உலகத்தில் ஆயத்தப்படுத்த வேண்டிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நடக்கிற எல்லா அடையாளங்களும் அவர் வருகிறார் என்பதை நமக்கு அறிவிக்கிறது. எனவே போன நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாய் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், தேவன் உங்களோடு கூட பேசுவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழிய விஷயத்தில் ஒரு பக்கம் பேசுகிறோம். ஊழிய விஷயத்தில் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் சேர்ப்பது கர்த்தருடைய வேலை. நம்ம வேலை சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது. தேவசத்தை என்ன சொல்கிறாரோ அவங்களுக்கு சொல்லிக்கொண்டே போக வேண்டியது, அவங்க தான் கொண்டு வந்து சேர்க்கணும். இன்றைக்கி நம்ம ஏன் போய் வீடு வீடாக போயிட்டு நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுற ஒரு காலத்தில் வந்துருக்கு. இல்லை, ரொம்ப ஈஸி. இப்போ என்ன கேட்டால் பாஸ்டர், இவ்வளோ கஷ்டப்பட்டு மினிஸ்ட்ரி பண்ணுறதை விட ரூம்குள்ளே போய் கர்த்தரோடு இருந்துட்டு நீங்கள் வந்து வெளியே புல்பிட்டில் நில்லுங்க, அந்த மகிமைக்கு ஒரு பெரிய ரிசல்ட் இருக்குது பாஸ்டர். 100% ஒத்துக்கிறாங்க. அதை தான் நமக்கு முன்னாடி இருந்த 2 ஜென்ரேஷன் முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட பெரிய பெரிய படிப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி இல்லை, பைபிள் காலேஜஸ் இல்லை. அன்றைக்கி அவங்களுக்கு வந்து பெரிய ஞானம் இல்லை, ஃபோனுக்குன்னு கூகுளுக்கு ஒன்றுமே இல்லை. பட் ஒன்று மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் நின்னோம்னா இங்கே ஜனங்க வருவாங்கன்றதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து இப்போ சாலமோனுடைய மகிமை ராஜஸ்திரியை கூட்டிகிட்டு வந்துருச்சு. கண்டிப்பாக அதே மாதிரி சபைக்குள்ள தேவன் இருக்கிறாருன்னா அந்த மகிமைக்கு ஜனங்க வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. எங்கள் சர்ச்சிலலாம் அந்த காலத்தில் நான் சொல்லி 30 வருஷம் முன்னாடி ஈவினிங் சர்வீஸ் அப்போல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு படம் தான் போடுவாங்க சினிமா சாயங்காலத்தில். அதனால் ஊரே காலியாக இருக்கும். தமிழ்நாட்டில் சென்னை வந்து காலியாக இருக்கும். அந்த ஈவினிங் ஒரு படம் தான் வாரத்துக்கு, அதனால் ஜனங்க பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் ஈவினிங் சர்வீஸ் வைப்பார் இவர் எங்கள் சர்ச்சில். சர்ச்சு ஃபுல்லாக இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம், எவ்வளோ ஒரு சிட்டியே சினிமாவில் ஈர்ப்பாக இருக்குது. ஆனால் ஒரு சர்ச்சு அதை தாண்டி ஜனங்களை கொண்டு வருது. ஒரு பெரிய பாஸ்டர் வந்து எங்கள் சர்ச்சில் சொன்னார், ஈவினிங்கில் இவ்வளோ கூட்டம் வர சபையை நான் தமிழ்நாட்டில் பார்த்ததே இல்லைன்னாரு. அந்த காலகட்டத்தில் அதுதான் கர்த்தர் இப்போ எதிர்பார்க்கறது. இப்போ இங்கே வந்து டெக்னாலஜிஸ் இருக்குது, நான் வேணான்னு சொல்லலை. எல்இடிஸ் இருக்குது, வேணான்னு சொல்லலை. எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் காடோடு இருக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் காடோடு இருந்துட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். அதோட இதுவும் சேரும் போது இன்னும் நல்லாயிருக்கும். ஆமாம், இயேசுவே இல்லாமல் இவ்வளோத்தையும் வச்சிங்கன்னா அது வேஸ்ட் தாங்க. கண்டிப்பாக இப்போ இந்த உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும், இப்போவும் மாற்றிடலாம். இப்போ சபை முழுக்க சனிக்கிழமை ஒரு ஊழியக்காரன் ஒரு சின்ன தீர்மானம், இந்த ப்ரோக்ராம் கூட அவங்களுக்கு ஒரு வேளை ஒரு சொல்லிக் கொடுக்குற விஷயமா கூட இருக்கலாம். சனிக்கிழமை காத்திருக்கிற நாள் தேவ சமூகத்தில் ஃபோனை ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம். எல்லாருக்கும் சொல்லிடலாம், வெள்ளிக்கிழமையே சொல்லிடலாம், சாட்டர்டே பாஸ்டர் நாட் அவைலபிள் போட்டு சனிக்கிழமை தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நாள். அன்றைக்கி காலையில் 9 மணிக்கு ஃபோன் ஆஃப் பண்ணால் சண்டே மத்தியானம் தான் ஃபோன் ஆன் ஆகும். உட்காரணும், தேவ சமூகத்தில் வாங்கணும். நீங்கள் பாருங்கள், அந்த ஊழியத்தினுடைய மகிமை பிரசித்தி பெற்றதாக மாறிடும். கண்டிப்பாக அந்த கமிட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும், அந்த அர்ப்பணிப்பு கண்டிப்பாக இருக்கணும். அதாவது டெக்னாலஜி வளராத காலத்தில் கூட அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வளர்ந்த ஆரம்பத்தில் நான் இந்த ஊழியத்தில் ஏதோ 28 வருஷம் முடிக்க போகிறேன். 28 வருஷமாக நடந்து வந்தாலும் இந்த 2 வருஷம் அனுபவம் எனக்கு வேறு. அதுக்கு முந்தி நான் கர்த்தரோடு கூட இல்லைன்ற சொல்ல வரல. ஆனால் நிறைய காரியத்தை என் பலத்தை நம்பி செஞ்சுருக்கிறேன், என் ஞானத்தை நம்பி செஞ்சுருக்கிறேன். இல்லை நமக்கு இவங்க தெரியும் அவங்க தெரியும் அப்படின்றத சில காரியத்தை போயிருக்கிறேன். ஆனால் இந்த 2 வருஷமாக ஆண்டவர் சில காரியங்கள், இந்த கடைசி காலத்தில் நடக்கிற சில சம்பவங்கள் எப்போது, அதாவது ஆமாசால இஸ்ரவேல் தாக்கப்படுவதற்கு முன்பதாகவே, அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தாக்கப்பட்ட அந்த 2023 வருஷத்தில் அதுக்கு முன்பதாகவே கர்த்தர் இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு தான் அந்த தாக்குதல்லாம் நடக்குது.
அதை குறித்த அவேர்னஸ் எனக்கும் அதிகமாக இல்லை. வசனத்தை வாசித்து சூழ்நிலைகளை பார்க்கும்போது அது அப்படியே நிறைவேறி வர்றதா இருக்குது. அப்போது நிறைய இடத்துல இப்போது இந்த காரியங்களை ரொம்ப தெளிவாய் அந்தந்த சபைகளிலே போதிக்கக்கூடியவர்கள் எழும்பிட்டாங்க. முந்தி இல்லை. இப்போ நீங்கள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திருசபையை பெற்றிருக்கிறவர்கள், அதாவது நிறைய ஜனங்கள் வரக்கூடிய அந்த திருசபைகள். நான் ஊழியத்தை வந்து பெரிய ஊழியம் சின்ன ஊழியன்னு சொல்கிறதில்ல. ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது. அவங்கவுங்களுக்கு தாளத்தின் பிரகாரம், அவங்கவுங்களுக்கு தகுதியின் பிரகாரம் அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் பிரித்து கொடுத்துருக்கிறார். ஆனால் பெரிய ஊழியம் என்பது சொல்கிற பெரிய ஒரு காங்கிரிகேஷன் அவங்ககிட்ட கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அந்த காங்கிரிகேஷனுடைய சபைகள் கூட இன்றைக்கி வருகை குறித்து பேசுகிறாங்க. போன வாரம் ஒரு வீடியோ பார்க்குறேன். அதாவது பெனியன் கூட அந்த கிறிஸ் இருப்பார். அவர் வந்து இந்த அனாயிண்டிங் ஹீலிங் அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும் செஞ்சு ஊழியம் செய்கிறத நான் பார்த்துருக்குறேன். பட் அந்த அளவுக்கு நான் அவங்க ப்ரோக்ராம்ஸ் நிறையா வாட்ச் பண்ண மாட்டேன். சமீபத்தில் போன வாரத்தில் ஒரு நிகழ்ச்சி கிறிஸ் போட்டிருக்காரு. அதில் வந்து ஒரு 10 பேரை உட்கார வச்சு அவர் பேசுகிறாரு. பேசிட்டு அவர் ஏன்னா ரொம்ப ஸ்லோ டாக்கர், ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ த சிச்சுவேஷன் in the Middle East and around the world, what is happening around us. But now I understand we are at the end time. And the Spirit of God is telling me to preach on that. And this is my first sermon about the end time. Praise God. Pastor, this is the first sermon about the end time. நான் கொஞ்சம் விழிப்பானேன். சரி, இவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இந்த 2 வருஷமாக ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்து என்ன நடத்திக்கிட்டு வர்றார். உங்களை ஒரு விதத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் போதிக்கிறதுக்கு தொடர்ச்சியாக நான் பார்த்ததில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஊழியத்தை தொடர்ந்து உங்களை செய்ய வைத்து கொண்டே இருக்கிற நிறைய இடத்துல அந்த அளவுக்கு பிஸினஸை கர்த்தர் கொடுத்து இந்த நாட்களில் பயன்படுத்திட்டு வர்றார். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் கற்றுக் கொடுத்துருக்கிற காரியங்களில் இப்போ தான் அவங்க அந்த பிக்சருக்கு வராங்க. பட் இப்போயாவது வந்துட்டாங்க. சந்தோஷம். இல்லை, ரொம்ப ஹாப்பியாச்சு எனக்கு. நான் அந்த ப்ரோக்ராமை கவனித்தேன். அவங்க ஒரு 5-6 பேர் உட்கார வச்சுன்னு ஒரு சோஃபாவில் தான் பேசுகிறாரு. ரொம்ப ஸ்லோவாக தான் பேசுகிறாரு. அவருக்கு வந்து எந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா, and I checked with the Lord many times and I was in present and I left everything. I quit everything. I just wanted to sit with him and ask God, what is this? What is all about this? You have called me for a different purpose and I am that. And what is about this now? Spirit of God is telling me, no, this is the time. You have to come out and you have to go through that. அப்படின்னு சொல்கிறாரு. So, we are living in the last minute. And it's very shocking to me. And there's no other 50 years, no other 40 years. It might be any time from now. So, we have to concentrate, we have to focus on the things what we have to do. அப்படின்றத பேசி நிறைய காரியத்தை இந்த எண்ட் டைமை குறித்து சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு அவேர்னஸை கொடுத்து தன்னோடு கூட செயல்படக்கூடியவங்க, அவங்களுக்குள்ள மனிதர் காணக்கூடிய அளவுக்கு நிறையா குறைவுகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை பார்க்குறார். அவருக்கு முன்னே சில நிறைவுகள் இருக்கும். சின்ன சின்ன குறைகளை அவரை நிறைவாக்க அவரால் முடியும். எல்லாத்தையும் செய்ய அவரால் முடியும். அப்போ அவருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அவருக்காக செயல்பட்டாங்களோ அவங்களோடலாம் பேசுகிறார். அடுத்தது பெனியன் ஒரு அப்டேட்டில் வர்றார். பெனியன் குறித்து வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கலாக நிறைய காரியங்கள், அவர் தள்ளப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது, அதெல்லாம் நிறைய காரியங்களை பேசியிருக்கலாம். பட் அவர் ஒரு மெசேஜில் வர்றார். என்ன வர்றாருன்னா, and this is the very last time we are just living. Just keep focused on God and on the Middle East. Everything is happening. And I tell you, everything is happening. There's no time. அப்படின்னு அவர் பேசுகிறார். அந்த மாதிரி வந்து இப்போது அந்த பெரிய பெரிய காங்கிரிகேஷன் வச்சுருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒருத்தர் ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறார். எவ்ரிபடி இஸ் டெக்ஸ்டிங் மீ. ஐ ஹாவ் 1000 of text about it and I have half an hour time before me boarding the plane. And I wanted to tell you the questions which you are asking me. Familiar questions I'm saying on this. Is Christ going to return now? Of course, yes. Anytime. We don't know the time, but anytime. You be prepared. That is what I can tell you. That is why I am running now என்றார். அவர்கிட்ட ஒரு 40-50 பேர் இருக்கிறாங்க அந்த சர்ச்சில். அவர் சொல்கிறார், அந்த 1/2 hour உட்காந்து அந்த ஏர்போர்ட்டில் பேசிட்டு தான் அவர் கடந்து போகிறார். என்னன்னா, we are living in a very crucial time. Everything is happening before our eyes. அப்போது இவங்க கண்களெல்லாம் கர்த்தர் திறந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் கொடுத்து கொண்டே வர்றார். எனக்கு ஒரு சொப்பனம் பாஸ்டர். நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன், தூங்கிட்டு இருக்கிறேன். வேகமாக ஓடி ஒரு வாலை நான் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த வாலை ஜம்ப் பண்ணுறேன், கையில் பிடிச்சிட்றேன். இந்த கையை தூக்கி அதை மேலே வைக்கிறேன்.
கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த காலையும் தூக்கி மேலே வைக்கிறேன், பட் என்னால் மேலே போக முடியல, அதை எனக்கு ஏறி அந்த வாலை தாண்ட முடியல. சடன்லி அந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து தன் கையை இந்த காலுக்கு கீழே கொடுக்குறாரு, கொடுத்து கமான் அப்படின்றாரு, நான் தாண்டிடுறேன். உடனே எழுந்து உட்காந்துட்டேன். அப்படின்னா அந்த உடனே எனக்கு ஆண்டவர் ஒரு கன்வை பண்ணுறாரு. என்ன கன்வை பண்ணுறாருன்னா, இந்த உலக போராட்டங்கள் உனக்கு இருக்குது, யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கம் அவுட் ஆஃப் மெனி திங்ஸ், யூ வாண்ட் டு செட் ரைட் யுவர் திங்ஸ், பட் உன்னுடைய ஸ்ட்ரென்த்தில் அதை முடியலனாலும் ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ, ஐ வில் ஜஸ்ட் புட் யூ டவுன், பட் யூ ஹாவ் டு கீப் ரன்னிங். அதாவது நீ முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காமலே மேலே ஏறுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காமலே எப்படி பாஸ்டர் நடக்கும்? இன்றைக்கி அதான் நம்ம இந்த விஷன் தான் வேணும் இப்போ எல்லாருக்கும். அதான் நீங்கள் என்ன வேணால் ஓடுங்க, எவ்வளோ வேணால் சாதிக்கணும்னு முயற்சி பண்ணுங்கள், ஆனால் உங்கள் ஃபோக்கஸ் வந்து ஹெவன் மேலே இருக்கணும். எப்போ வந்தாலும் நான் போயிடுவேன், நாளைக்கு நீங்கள் மாவாட்டி வச்சுக்கோங்க, இருந்தால் சாப்பிட்றேன், இல்லையா நைட்டு ஆண்டவர் வந்தாரா மாவை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லணும். கண்டிப்பாக. ஐயோ மாவாட்டிட்டோம் ஆண்டவர் நாளன்னைக்கு வந்தால் நல்லா இருக்கும்னா அங்கே சரி வர முடியாது. இதே கான்செப்ட் தான். எனக்கு ஊழியம் இருக்குது, ஆண்டவர் வர வரைக்கும் செய்வேன், ஆண்டவர் வந்த பிறகு எனக்கு எதுக்கு ஊழியம்? யோவான் ஸ்நானம் வழியை ஆயத்தம் பண்ண வந்தார், இயேசு வந்த பிறகு அவர் ஞானஸ்நானம் கொடுத்துட்ருக்கிறார். என்னன்னு கேட்டால் அவர் அக்கறையில் ஞானஸ்நானம் கொடுத்தார், அந்த கரையில் உட்காந்து. இயேசு வந்துட்டு போன பிறகு உங்களுக்கு எதுக்கு ஊழியம்? நீங்கள் என்ன பண்ண வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர். இயேசு வந்தாரா, சீசரில் அவர் பின்னாடி அனுப்பிட்டு நீங்களும் ஒரு சீசனாக மாறிடணும். போயிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும். என்ன இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஓட்டத்தை ஓடாமல் தான், இப்போ உங்களுக்கு சொன்ன நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன அந்த விஷனுக்குள்ளே இல்லாமல் தான் அவங்க ஒரு ஓட்டத்தை நல்லா ஓடுறாங்க, ஆனால் ரொம்ப வேகமாக ராங் சைடில் ஓடிட்டுருக்காங்க. ராங் சைடில் ஓடிட்டு அவங்க அந்த நீங்கள் சொன்ன வாலை தாண்டணும். அவங்க கண்டிப்பாக தாண்டவே கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ள. அது அந்த முயற்சி எடுக்கணும்ல ஃபஸ்ட்டு. ஆமாம், அவங்க முயற்சி எடுக்கணும். இப்போ ஒரு வேளை எதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அவங்க எதில் ஃபெயில் ஆகுறாங்க. ஃபெயில் ஆகிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, நிறைய தடுமாற்றம் வரது. ஓடிட்டே இருக்கணும், எழுந்திரிச்சிட்டே இருக்கணும். ஆண்டவர் யாரை வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விழுந்து எழுந்திருக்கிறவன இல்லை, விழுந்தே கிடக்கிறவனை. இப்போ தெரிஞ்சிருச்சா இந்த ப்ரோக்ராம் வழியாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறோமா, அதை கேட்டுட்டு ஓகே ரைட் ஃபைன் இப்படி ஒரு தீர்மானம். இப்போ இதிலையே நீங்கள் இன்னொரு கூட்டம் இருப்பாங்க, ஆமாம் இவங்க சும்மா இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் இவங்க மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டோம், நம்ம எத்தனை வருஷம் கேட்டோம் அப்படின்ட்டு நிர்விசானமாக எடுத்துக்கவும் வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டால் அதான் பெரும்பான்மையாக இருக்கும். ஒரு கூட்டம் சரி கரெக்டாக இருக்குது, நம்ம இன்றைக்கி எல்லாம் ஆயத்தப்பட ஆரம்பிப்போன்னு அவங்க டெய்லி சர்ச்சில் ஒரு 1/2 hour ப்ரேயர் ஆரம்பிச்சு பர்சனலாக போய் ஆண்டுட்டு 1/2 hour உட்கார ஆரம்பித்தாலே இந்த ஓட்டத்தை தொடங்கிடலாம். கண்டிப்பாக போயிடலாம். அதாவது அந்த முயற்சி எடுக்கிறது, அவங்க தொடர்ச்சியாக தேவனோட நடக்கணுன்றதை அவங்க ட்ரை பண்ண ஆரம்பித்தாலே இப்போ இருக்கிற ஆவியானவர் ஹெல்ப் பண்ணி தெளிவான ட்ராக்கில் கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்காங்க. இப்போ கிறிஸ்தவ குடும்பங்கள் இப்போ இருக்கிறாங்க கடைசி நாட்கள். ஏன்னா நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதுக்கு காரணமாக இருந்தார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 3 மருமகள்கள் கூட இருந்திருக்கிறாங்க. 3 மருமகளுக்கு வேறு குடும்பம் இருந்திருக்கலாம். அந்த 3 மருமகங்க குடும்பம் கூட உள்ளே வரல. லோத்தோடைய மருமகன் கூட வரல. ஆமாம், சோதம் விட்டு ஆமாம் போய் கூப்பிட்றாரு தானே. ஆமாம் கூப்பிட்றாரு, அவங்க வரல, பரியாசம் பண்ணினார்கள். ஆமாம், ஆனால் நோவா மருமகள்கள் பரியாசம் பண்ணலையே, நகோமியோடைய மருமக பரியாசம் பண்ணலையே. கண்டிப்பாக அதே மாதிரி தான் இங்கே. அதாவது அதில் என்னென்ன ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு வேர்டில் அதை போடுறோம். பட் வந்து ஒரு வேளை 120 வருஷத்துக்கு முன்னே ஆண்டவர் முடிவு பண்ணாலும், 120 வருஷத்துக்கு முன்னே இந்த சம்பவத்தை தேவன் முடிவு பண்ணியிருந்தாலும், நோவாவுக்கு பர்டிகுலராக எந்த டைமில் சொன்னார்ன்றது ஒரு கிளியாரிட்டி எனக்கு இல்லை. ஏன்னா 120 வருஷம்னா 606 வருஷத்தில் அந்த ஜலப்பிரளயம் வருது. 480 வருஷத்தில் வந்து இவருக்கு அறிவிச்சிருக்கணும் 120 இயர்ஸ்னால் 500வது வருஷத்தில் தான் பிள்ளைகளை இவர் பெறார். 500வது வருஷம் தான். ஆனால் என்னென்னா ஒரு பையன் வந்து கொஞ்சம் ஒரு 500 வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பிறந்தவன். அவன் ஜலப்பிரளயத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பிறந்தான்னு இருக்கும். ஸோ 498 அந்த காலகட்டத்தில் பிறந்த பையன். இப்போ கர்த்தர் வந்து 100 வருஷம்னு சொல்லியிருந்தார்னா, இப்போ 500வது வருஷம் சேம்காம் யாபேத்தை பெற்றார் அப்படின்னு இருக்குது, பொதுவாக இருக்குது. ஆனால் ஒரு பையனுக்கு மட்டும் 2 வருஷம் முன்னாடி பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ காட் வந்து அந்த காலகட்டத்தில் தான் வந்து என்ன செய்கிறாரு, இந்த காரியங்களை இவங்ககிட்ட பேசுகிறாரு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. எதை மறக்கக்கூடாதுன்னா, நோவா இந்த காரியத்தை பெறும்போது மெத்தூசுலான்னு ஒருத்தர் இருக்காப்புல. கண்டிப்பாக மெத்தூசுலா வந்து இந்த சம்பவத்துக்கான நிழல். கண்டிப்பாக ஏனோக்குடைய பையன். ஆமாம், ஏனோக்கும் இதை பற்றி 300 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அப்போ நோவாவுக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மெத்தூசுலா தாத்தா தானே, அவர் அங்கே இருக்கிறார் 7ஆம் தலைமுறை 8ஆம் தலைமுறை, நோவா 10ஆம் தலைமுறை.
அப்போ தாத்தா உயிரோடு இருக்கிறார், கொள்ளு தாத்தா உயிரோடு இருக்கிறார். கண்டிப்பாக உயிரோடு கூட இருக்கிறார். அப்போ கொள்ளு தாத்தாவுக்கு ஏன் மெத்துசுலான்னு பேர்? ஏன்னா அந்த பேரை நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டு பாருங்களேன். அதுதான் இப்போ நீங்கள் பில்லி கிரஹாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரோடைய பேர், இவர் ஒரு ஊழியக்காரர், இது ரிஜிஸ்டர் ஆகும். இவன் உங்களுக்கு பேரை ஜட்ஜ்மெண்ட் மேன் அப்படின்னா அவன் போகும்போது அது சம்பவிக்கும். இதனையா பேர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னும் போது தாத்தா பேர் வித்தியாசமாக தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. கண்டிப்பாக ஏன் தாத்தாக்கு இப்படி ஒரு பேர் வச்சாங்க? சரி, இன்னொன்று ஆண்டவர் வந்து இவர்கிட்டே சொல்கிறார், வருகை வருது, இந்த மாதிரி ஜலப்பிரளயம் வருது அப்படின்னு. அப்போது இவருக்கு தெரியணும்ல, இதே மாதிரி தான் எங்கள் தாத்தா பிரசங்கம் பண்ணார், ஏனோக்கு 300 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஸோ நோவா அதில் தான் நீதிமானாக இருந்திருக்கணும். அதனால தான் நோவா நீதிமானாக இருந்திருக்கணும், தேவனோட சஞ்சரித்தான் இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏனோக்கு அதுக்கப்புறமா மித்து சொல்லாக்கு அப்புறமா லாமேக்கு, இவங்க 2 பேரும் தேவனோட சஞ்சரிச்சாங்கன்னு எழுதப்படலை. அதை தாண்டி இங்கே தான் எழுதப்படுது, இவர்கிட்ட தான். இவங்க 2 பேரும் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க. அந்த சஞ்சரிப்புன்ற ஒரு காரியத்துக்குள்ளே கிறிஸ்துவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவோடு கூட நடந்த சந்ததியில் இவர் வர்றாரு. அப்போ நாம் இப்போ பேசின மாதிரி இப்போ நோவா அந்த அழைப்பை பெற்ற உடனே அதை தன் குடும்பத்துக்கு ஷேர் பண்ணி முழு குடும்பத்தையும் காப்பாற்றிட்டார். கண்டிப்பாக ரட்சிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். இப்போ அதை தானே செய்யணும். இப்போ அதுதான் நம்ம செய்யணும். இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உண்டு அவனோடு பெண் கொண்டார்கள். இப்போ சபையும் அந்த இடத்துல தான் இருக்கு. உலகம் வந்து இப்போ அட்ராக்டிவாக இருக்கு, சௌந்தரியமாக இருக்குது, அழகாக இருக்கு. நீங்கள் ஒரு சின்ன செல்ஃபோனில் ஆரம்பிச்சு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அட்ராக்டிவாக இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க உலகத்தோடு போய் அட்டாச் ஆகுறாங்க. தேவனோட சஞ்சரிக்க வேண்டியவங்க, தேவனோட அட்டாச் ஆக வேண்டியவங்க உலகத்தோடு அட்டாச் ஆகுறாங்க. இதை சொல்கிறதுக்கு அப்பா அம்மாவுக்கும் ரெடி இல்லை. ஏன்னா அப்பா அம்மாவே அட்டாச் ஆகிருக்கிறாங்க. அவங்க இதை விட்டு வர்றதுக்கு. ஆனால் இது ஒரு 25 இயர்ஸாக தானே ஃபஸ்ட் இந்த செல்ஃபோன் வந்த பிறகு, இந்த நெட் வந்த பிறகு, இல்லை சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு, அந்த டேட்டுங்க எடுத்து வச்சுருக்கிற எந்தெந்த வாட்ஸ்அப் எப்போ வந்துச்சு, ஃபேஸ்புக் எப்போ வந்துச்சு, ட்விட்டர் எப்போ உலகத்துக்குள்ளே வந்துச்சு, எல்லாமே இந்த 25 இயர்ஸ்க்குள்ளே தான் வந்திருக்கு. அது ஒவ்வொரு இயரில் ஒவ்வொரு மந்தில் வெளியிட்டுனே வந்திருக்கிறாங்க. இப்போ மொத்த சமூக வலைத்தளங்களிலும் அட்டாச் ஆகியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்த பிறகு கம்ப்ளீட் உலகத்தினுடைய அட்மாஸ்பியர் கண்டிப்பாக கரெக்டாக மாறிடுச்சு. சர்ச்சோடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி எத்தனை வருஷமாக குறைவாக இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக நீங்கள் சொன்ன இந்த 25 வருஷமாக தான் இருக்கும். கண்டிப்பாக. எப்போ இது வந்துச்சோ சர்ச் வந்து இப்போ இதுக்கு பின்னாடி போயிடுச்சு. சர்ச் இதுக்கு பின்னாடி போனதுனால ஜனங்களும் அதுக்கு பின்னாடி போகிறாங்க. ஏன்னு சொன்னால் நடத்துகிறவங்களும் அதுக்கு பின்னாடி போயிட்டாங்க. அப்போ சபையும் அதுக்கு பின்னாடி போகும்போது நடத்துகிறவங்களால் அவங்கள கண்டிக்க முடியாது. அதாவது ஆல்டரில் உட்காந்து ஒருத்தர் செல்ஃபோன் பேசுகிறாரு, ஒரு ஊழியக்காரர், அவரால் எப்படி சர்ச்சில் உட்காந்துருக்கிறவனை கண்டிக்க முடியும்? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆல்டரில் உட்காந்து பேசுகிறாருன்னு. ஒருத்தர் செய்தி கொடுத்துனுக்கிறாரு பாஸ்டர், சர்ச்சில் செய்தி கொடுக்குறாரு, ஃபோன் வருது, மியூட் தான் வச்சுருக்கிறாரு, ஃபோன் வந்தது இப்படி பார்த்துட்டுருக்கிறாரு. ஒரு நிமிஷம் செய்தியை நிறுத்திட்டு ஃபோனை எடுத்து வச்சு, நான் இந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுங்கிறேன், இன்னும் ஒரு ஹவரில் முடிச்சிருவேன், வரேன் இரு, ஓகேவா, வரும்போது நீ சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், காங்கிரிகேஷனுக்கு முன்னே சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கே விட்டோம் அப்படின்னு திரும்ப தொடங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்குது பாஸ்டர். இப்போ இவரால் ஒருத்தன் ஃபோன் எடுத்துகிட்டு அவர் ஒய்ஃப்ட்ட பேசினா கண்டிக்க முடியுமா? முடியாது. இது வந்து சாம்பிள். இந்த மாதிரி தான் ஸ்பிரிச்சுவலி எல்லாமே இருக்குது. அப்போ இவங்களால அவங்கள கண்டிக்க முடியாது. நோவாவால் ஏன் பசங்களை இப்படி கண்டிப்புக்குள்ளே வைக்க முடிஞ்சிச்சுன்னா, அவன் பசங்களுக்கு முன்னாடி கர்த்தரோட சஞ்சரிக்கிறான், அவன் சாட்சியாக நிற்கிறான். அதனால் அவனால் கண்டிக்க முடியுது, இவங்களால முடியாது. அதுதான் இப்போ அந்த நோவாவின் கேட்டகரி எடுத்தோம். ஏன்னா 2 விஷயத்தை ஆண்டவர் வந்து லூக்கா அதை குறித்து எழுதுகிறார் 17ஆம் அதிகாரத்தில். நோவாவின் நாட்களில் நடந்ததும் லோத்தின் நாட்களில் நடந்ததும் ரெண்டுமே நடக்கும்ன்றத 2 எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்கிறார். இது 2 எக்ஸாம்பிள் நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த காரியத்தை ரொம்ப நான் ஆராய்வேன். இப்போ வந்து ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா 120 வருஷம்னா 480, அதுக்கு முன்னே பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க. பிள்ளைங்க பிறந்து 3 பேருக்கும் திருமணம் நடந்திருக்கு. ஒரு 30 இயர்ஸ் கேட்டகரியில் வந்தால் கூட 50 இயர்ஸ், அதாவது இன்னொரு ஆங்கிளில் நான் எப்படி யோசித்தேன்னா, ஒருவேளை ஆண்டவர் இவருக்கு 120 வருஷத்துக்கு முன்னே அந்த காரியத்தை சொல்லி இவர் போய் பேழையை கட்டுறதுக்கு வந்து தனியாக முடியாமல் மற்றவங்களை கூப்பிட்டு பாட்டு அவங்கெல்லாம் கேலி பண்ணி பரியாசம் பண்ணி விட்டு நமக்கு வேறு வழி இல்லை, அதுக்கு பிறகு இவர் பிள்ளைய பெற்றெடுக்கணும், நம்ம செய்யணும் அப்படின்றத பிள்ளைகளை பெற்றெடுத்திருந்தாலும் அடுத்த 30 வருஷம் கிட்ட அவங்க வளர்ந்துருக்கணும், அந்த திருமணம் நடந்திருக்கணும், 3 வேற வீட்டு பெண்கள் வர்றாங்க, இவங்களுக்கெல்லாம் சொல்லி அடுத்த 70 ஆண்டு அவங்கள அதுக்குள்ளவே வச்சிருக்கிறாரு பாருங்க. ஏன்னா நம்மளால் வந்து 1 வருஷம் 2 வருஷம் தரிசனத்துக்குள்ளே வைக்க முடியல. ஆனால் 70 வருஷம் அந்த தரிசனத்துக்குள்ளே ஸ்கிப் ஆகாத பேழைக்குள்ளே போய் ஆண்டவர் வச்சு அதை க்ளோஸ் பண்ணுற வைக்கும். எப்படி கீழ்ப்படிஞ்சு இருக்க முடியும்? அதுதான் யோசிச்சு. உலகமே பரியாசம் பண்ணிச்சா? கண்டிப்பாக. வசனம் சொல்லுது, தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்.
நோவாவுக்கு உலகமே கீழ்ப்படியில. 3 பசங்க 3 மருமகள் கீழ்ப்படிஞ்சிருக்காங்க, மனைவி கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. அந்த விஷனை ஏற்றுக்கொண்டு நடந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய விஷனை ஏற்றுக்கொண்டு நடக்கிறதுக்கு குடும்பமே தயாராக இல்லை. எப்படி சர்ச்சு நடக்கும்? சர்ச்சு நடக்கணும் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா சர்ச்சும் நடக்கணும். இப்போ அப்படி இருந்தால் தான் பேழைக்குள்ளே போக முடியும். ஏன்னா இப்போ ரொம்ப ப்ராப்ளமாக என்னென்னா, பாஸ்டர் பிள்ளைங்க, ஊழியக்கார் பிள்ளைங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏர்கட்டு ஒரு பெரிய சேலஞ்ச், துணி போடுறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொன்றுக்கும் உட்கார வச்சு கவுன்சல் பண்ணி ஏசப்பா கிருபையில் ஆண்டவர் தந்திருக்கிற 2 பிள்ளைகளும் எனக்கு வளர்க்க கூட கொடுத்துருக்கிற பிள்ளைங்களும் இவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் ஆனாலும் இப்போ எல்லாமே அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே வந்து அதில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட அந்த ஃபைட் இருந்தே இருக்குது. பட் 2 பிள்ளைகளும் சரி நம்ம இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் கீழ்ப்படினோன்றதை அவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட பெரியவங்ககிட்ட சொன்னேன் நான், ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லும் போது ரிசைன் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறான். அவன் வந்து சம்பாதிச்சு கொடுத்தான் 1 வருஷத்துக்கிட்ட. அப்போ கொடுக்குறப்போ அது எனக்கு கொஞ்சம் ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஆண்டவர் சொல்கிறான்னு சொல்லும் போது நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்லிட்டேன், நான் உனக்கு எதுவும் சொல்ல முடியாது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீ செய்யணும்னு சொல்லிட்டேன். ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டான். ரிசைன் பண்ணிட்டு வந்த பிறகு இதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நான் பைபிள் காலேஜ் படிக்கணுன்றா, மாஸ்டர் டிகிரி பண்ணிவிட்டு நான் அப்படியே ஊழியம் செய்கிறேன்றான். நான் சொன்னேன், அதுக்கும் ஆண்டவர் சொல்கிறதே செய், நான் சொல்கிறது வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்லுவேன், வேண்டாம் உனக்கு ஏற்கனவே வந்து அந்த தாளந்துங்க இருக்குது, நீ அப்படியே போன்னு சொல்லுவேன். பட் ஆண்டோடைய சத்தம் என்னான்றது எனக்கு தெரில, உனக்கு சொன்னால் நீ அதன்படி செய், அதுக்கு நான் உத்தரவாதம் இல்லை. ஸோ அவன் வந்து ஆண்டவருடைய ஊழியத்திலேயே கடந்து போனாலும் ஒரு சில டிசிப்ளின்ஷிப்பில் அவங்கள நடத்துறது இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இவங்களோட விஷனை பிள்ளைங்களை கொண்டு போக முடியல. ஏன் கொண்டு போக முடியலன்னா, விஷன் இருக்குது, அந்த விஷனில் இவங்க இல்லை. முதல்ல நீங்கள் பேழையை கட்ட ஆரம்பிச்சோன்னா பையன் வந்து கூட கட்டுவான். நீங்கள் பேழையை கட்டாட்டி பையன் எப்படி கூட கட்டுவான்? நீங்கள் வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சில நேரங்கள்லாம் ஒரு பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த பிள்ளை வந்து எனக்கு ஊழியம் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம், என்னை விட்டுருங்க, அப்படி கல்யாணம் பண்ணுறதா ஊழியக்காரன் வேண்டாம் அப்படிங்குது. ஏன்ப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் அது சொல்கிற வார்த்தை, நான் ஊழியக்காரங்களை எல்லாம் பார்க்குறேன் அப்படியே சொல்லுது. அது ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளை. நான் ஊழியக்காரன் எல்லாம் பார்க்குறேன், எனக்கு ஊழியக்காரன் வேண்டாம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன ரோல் மாடலாக நிற்கிறோன்றது தான் தெரியல, கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போது ஒரு காலத்தில் ஊழியக்காரனை விரும்பி ஊழியக்காரனாக தான் சந்தோஷமாக பொண்ணு கொடுத்தாங்க. இப்போ வந்து பிள்ளைகள் வேணாங்குது ஊழியக்காரனை. அதாவது இப்போ சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஊழியம் செஞ்சாலும் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து இது கொஞ்சம் பரவாயில்லன்ற. ஒரு கூட்டம் சொல்லுது ஊழியக்காரன் வேண்டாம், உலக பிரகாரம் சொல்கிறது ஊழியக்காரனுடைய பொண்ணு, ஊழியக்காரனுடைய பையன் சொல்கிறான் ஊழியக்கார பொண்ணு வேணாம், வேலை பார்க்குற பொண்ணாக இருந்தால் பாருங்கள், இல்லை வேலை பார்க்கட்டியும் பரவாயில்ல ஆனால் ஊழியம் வேணாம். ஏன்னு கேட்டால் அவங்க வந்து பார்த்த ரோல் மாடல்ஸ் ரொம்ப ராங்காக இருக்குது. அப்போது சில நேரத்தில் அப்பாவை பார்க்குறாங்க, அம்மாவை பார்க்குறாங்க. இப்படி ஒரு அம்மாவாக இருக்கிறத விட நமக்கு ஒரு கல்யாணம் கவுன்சிலிங் போனால் மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் பெண் பிள்ளைகள் கல்யாணம் வேணாங்குது. ஏன் வேணாங்கிற அப்படின்றத பார்த்தா அவங்க பார்த்த கல்யாணம் சரியில்லை. யாரை பார்த்தாங்கன்னா அப்பா அம்மாவை பார்த்துருக்குறாங்க, சரியில்லை. அப்பா அம்மாவோடைய மாடலை பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மா மாதிரி நான் வாழணும்னு அவங்க தீர்மானம் பண்ணால் நிச்சயம் திருமணம் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு ஐயோ கல்யாணம்னா இவ்வளோ டஃப்பாக இருக்கும் போல், இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போலன்றது அந்த மாதிரி ஊழியத்தையும் பார்க்குறாங்க. அவர் பண்ணுற ஊழியத்துடைய உண்மை உத்தமத்தை பார்த்தா இந்த மாதிரி ஊழியம் பண்ணணும் அப்படின்னு பசங்களுக்கு என்ன வரணும், ஒரு எண்ணம் வரணும். வரும்போது அந்த அந்த குடும்ப பேழைக்குள்ள ஆயத்தமாகும். கண்டிப்பாக. ஏன்னா பேழைக்குள்ளே கொண்டு போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதுதான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங். அந்த 70 அதாவது 120 வருஷம் ஒரு வேளை 50 வருஷம் வந்து இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து திருமணம் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த டைம் போயிருந்தாலும் நோவா கான்சென்ட்ரேட் பண்ணின்னு இருந்திருப்பார். அவர் முடிஞ்ச வேலைகளை சேகரித்து வச்சுருந்துருக்கலாம். அதுக்கப்புறமா பிள்ளைகளோட கூட சேர்ந்து கட்டுறாரு. ஆனால் அந்த காலம் முடிகிற வரையும் அவங்கள அதுக்குள்ளவே தக்க வச்சிருக்கிறார் பாருங்கள். இந்த 3 பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக பார்க்க வந்திருக்கலாம், என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிருக்கலாம். இந்த பிள்ளைங்க விலைக்கு போயிருக்கலாம். ஏன்னா காலம் ரொம்ப ரொம்ப நிறைய காலத்தில் அந்த மாதிரி சாட்சியும் இருக்குது. ஆமாம், அப்பா அம்மா பேச கேட்காம போன பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க எவ்வளோ சின்சியராக இவங்களோடவே இருந்து அந்த பேழைக்குள்ளே போய் நிற்கக்கூடிய தகுதியை ஆண்டவர் உங்களுக்கு தராரு, காப்பாற்றினார். இப்போ அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் டெக்னாலஜி வளர்ந்துருக்கலாம், இல்லை ஒரு வேளை வந்து நம்ம இப்போ இருக்கிற சமூக வலைத்தளங்கள் வளர்ந்துருக்கலாம், நிறையா காரியங்கள் இந்த உலகத்தில் பார்க்கலாம். ஆனால் இந்த காரியத்தில் கூட ஆவியானவர் மாறாதவர் தானே இருக்கிறார். அவரால் செய்ய முடியும்ல. ஒரு பக்கம் ஜபம், ஒரு பக்கம் நற்சாட்சி,
அடுத்த பகுதும் தேவ சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றி கொண்டு போனோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக ஆண்டவர் தொடர்ந்து வருவார்ல மாஸ்டர். கண்டிப்பாக நீதிமானாக்கி சஞ்சரிக்க வச்சு அதை தேவ சித்தத்துக்குள்ளேயே நம்ம வாக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா போதும். மினிமம் அதான், அதை பண்ணாலே போதும். பெரிய சாதிக்கணும்னு நம்ம வேணாம், நம்மளை வச்சு சாதிக்கணும்னு அவர் முடிவு பண்ணால் அவர் சாதிச்சிடுவார். எந்த மூலையிலையோ இருக்கிற ஆளை எந்த மூலைக்கே கூட்டிகிட்டு வந்துடுவார். அது அவரால் முடியும். நம்ம வேலை கர்த்தரோடு கூட சஞ்சரிப்பதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சாட்சியை பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும். நீங்கள் சொல்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசம் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு வந்துட்டு வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் சாட்சியாக நிற்கணும். நின்றுட்டு சொன்னீங்கன்னா அந்த வசனம் போயிடும். ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ நம்ம இருக்கிற ப்ரெசன்ட் லிவிங், இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலையில் எல்லா அடையாளங்களும் நமக்கு முன்பே காட்டப்படுது. ஏன்னா பைபிளில் வந்து வசனம் என்ன சொல்லுதுன்னாக்கா, ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், கண்டிப்பார், உணர்த்துவார், ஆலோசனை தருகிறார் எல்லாம் சொன்னாலும் வரும் காரியத்தை உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பார் என்பதும் பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அப்போது வரும் காரியத்தை முன்கூட்டியே அறிவிப்பார் என்ற பட்சத்தில் நம்ம அவரோடு கூட கம்ப்ளீட்டாக கம்யூனிகேஷனில் இருந்தால் தானே நமக்கு அறிவிப்பார். இல்லைன்னா வேறு எப்படி சொல்ல முடியும்? ஆவியான காதில் தானே கேட்க முடியும். கண்டிப்பாக அவர் சொல்கிற இடத்துல அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் பேசுகிறது கேட்கும். பவுலை கூப்பிட்றாரு, பவுலே என்னை சவுளே என்னை துன்பப்படுத்துகிறேன். மற்றவங்களுக்கு இடி முழக்கத்தை போல இருந்துச்சு, சத்தவங்களுக்கு கேட்கல, சத்தமாக. அதே தானே யோவானுக்கும் அதே தானே தானியலுக்கும் நடக்குது. அந்த கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே இருந்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஆண்டு வெளிப்படுத்துவார். அப்போது இப்போ இந்த கடைசி நாட்களில் கடைசி பகுதி, நான் அப்படி தான் பேசுகிறேன் பாஸ்டர், கடைசி நாட்களின் கடைசி பகுதி இல்லை லாஸ்ட் சாப்டரின் லாஸ்ட் பகுதி, நம்ம வாழ்கிற எல்லா அடையாளங்களும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நிர்விசாரணமாக இருந்தோம் அப்படின்னா, ஏன்னா நித்தியம் பாஸ்டர் மிஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நித்தியம் செகண்ட் சான்ஸ், அது வந்து சான்ஸே இல்லை. அதாவது நித்தியம்னாக்கா நம்ம என்ன யோசிக்கக்கூடாதுன்னா, இந்த உலக வாழ்க்கை மாதிரி ஏதோ ஒரு 60, 70, 80 அவங்க 100 கூட வாழ்ந்துன்னு போட்டோம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த உலக வாழ்க்கை மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, யாருமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே ஒரு முடிவோடு இருக்குது. ஆமாம், அது முடிவு இல்லாமல் இருக்குது. அப்போ அதை மிஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு நம்ம அதுக்கு தான் இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். இது நம்ம மட்டும் இல்லை, நம்மளை விட அதிகமான பாரம் ஆண்டவருக்கு இருக்குது. நம்மளை இதை செய்ய வைக்கிறதும் அந்த பாரத்தினுடைய விளைவு. உங்களுக்கு அந்த பாரம் வர்றதும் அவர் கொடுக்கறது தான். அவர் கொடுக்காம அந்த பாரம் வராது. ஆத்ம பாரமோ அல்லது இந்த பாரமோ அவர் கொடுக்காம வராது. ஸோ இவ்வளவும் கொடுத்துருக்குறாரு. உங்களால் ஆனதையும் இப்போ நீங்கள் செய்கிறீங்க, இன்னும் செய்வோம். ஒரு இடத்துல உங்கள் பாரம் வந்து ஜபமாக மாறும். இந்த ஜனங்கள்லாம் வரணுமே லாஸ்ட் மினிட்ல, அந்த ஜபத்துக்கு பதிலும் வரும். அது கர்த்தர் வருகையில் அந்த பதிலை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இதை பார்க்குற நீங்கள் ரொம்ப தெளிவாக அறிந்து கொள்ளணும். ஒரு சில காரியங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வேதத்தில் உள்ள சம்பவங்களை நாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஒருவேளை வசனத்தை வைத்து பேசாவிட்டாலும், நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு மெசேஜை கன்வை பண்ணியிருக்கோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். கடைசி நாட்களின் கடைசி பகுதி ரொம்ப தெளிவாக இருக்கிற அதில் எல்லா காரியமும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் தெளிவாக நிறைவேறி வருது. இதில் சந்தேகமே கிடையாது. இனி காலம் செல்லாது. எவ்வளோ நாட்களில் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. பணம் காப்பாற்றாது, அதாவது பொன் பொருள் இல்லை நிலங்கள் இல்லை உறவுகள் அதிகாரங்கள் எதுவுமே காப்பாற்ற போகிறதில்ல. உண்மையும் உத்தமமாய் நீங்கள் நடந்தால் மாத்திரம்தான் அந்த சத்தம் உங்கள் காதுகளுக்கு கேட்கும். மறுரூபமாக்கப்பட்டுருவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தால், அதுக்கு முன்னே இன்றைக்கி நான் மறிக்கிறதுக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன்றது தமாஷ்காக சொல்ல, நான் அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஐ எம் ரெடி டுடே, திஸ் மினிட். இதை பேசிக்கொண்டே இருக்கும்போது என் உயிர் போயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒருவேளை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கலக்கமாக இருக்கும். அது கொஞ்ச நாள் கலங்குவாங்க, அதுக்கப்புறமா அதெல்லாம் செட் ஆயிரும். அவங்க ஒரு வேலை வந்து அவனுடைய வருகை தாமதிச்சிச்சுன்னா. ஆனால் தேவனோடவே இருந்து நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும் போது நித்தியமாக அவரோட கூட வாழ போகிறோம். இதே உலகத்தில் 1000 வருஷம் அவருடைய அரசாட்சியில் நம்ம இருக்க போகிறோம். நிறைய காரியத்தை தேவன் நமக்காக செய்ய போகிறாரு. அதுக்கப்புறமா தேவனுடைய பிள்ளைகளாகவும் தேவதூதருக்கு ஒப்பாகவும் நாம் நித்தியமாக அவரோடு கூட பிரவேசிக்க போகிறோம். இவைகளெல்லாம் நமக்கு வேதத்தில் இயேசு துல்லியமாக சொல்லியிருக்கிற காரியங்கள் வேதத்தில் நமக்கு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இனி நிர்விசாரணமாகவே இருப்போம். இல்லை பயம் கொடுக்குறாங்க, இல்லை வந்து இது இப்படி தான் பேசி கொண்டு இருப்பாங்கன்னா, முந்தி பேசப்பட்டது வேறு, இப்போ பேசுறது வேறு. நல்லா தெரிஞ்சுக்கணும். 1ஆம் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தம் நடந்த போதும் அன்றைக்கி இருக்கிற ஊழியர்கள் இதெல்லாம் பேசுனாங்க. ஆனால் இஸ்ரவேல் அன்றைக்கி ஒரு தேசமாக வரல. ஆனால் இன்னைக்கு நடக்கிற யுத்தத்தின் தன்மை வேறு. இஸ்ரவேல் தேசமாக வந்துருச்சு. இந்த 28 வந்தால் இஸ்ரவேலுக்கு 80 வருடங்கள் ஆகிறது. மே 14 வந்தால்
அதாவது 28ஆம் வருஷத்தில் 80 ஆண்டுகள் ஆகிறது. அந்த சந்ததியிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது ஒன்றும் நடக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் எந்த நிமிஷமும் தேவனோடு கூட நாம் பிரவேசிப்பதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். தேவ சித்தத்தை மாத்திரம் செய்யணும். 2 குவாலிஃபிகேஷன் தான், உண்மையும் உத்தமமும். அது இருந்துச்சுன்னா நிச்சயமாய் தேவனோடு கூட நாம் கடந்து போவோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம மத்தியில் தொடர்ந்து நம்ம அன்பு பாஸ்டர் ஜெகன் அவர்கள் வந்து அவங்களுடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழிய பகுதியில் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, பைபிள் என்ன சொல்லுது, நம்ம தொடர்ச்சியாக அவங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்குது. பல டிவிங்க அதை டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பல சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து ஷேர் பண்ணப்படுகிறது. அப்போ இவைகளெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு காரணம் என்ன? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது சொல்கிறதுக்காக அல்ல. நீங்கள் எப்படி ஆகிலும் மனம் திரும்பி தேவனோட இணைக்கப்படுவீங்களா அப்படின்ற ஒரே முகாந்தரம் தான். இன்றைக்கி அவங்க நேரத்தெல்லாம் ஒதுக்கி நம்ம மத்தியில் இந்த நிகழ்ச்சியில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். அதாவது உங்களோட ஏறக்குறைய நம்ம வந்து ஒரு 15 இயர்ஸ் அப்படியே தெரிந்ததுலேருந்து நீங்கள் சொன்னீங்க 21 இயர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி தானே பாஸ்டர். அதில் ஏறக்குறைய நான் உங்களை வெள்ளூரில் பார்த்த நாள்லேருந்து அதுலேருந்து நிறையா உங்களோட பிரியாணப்படவும் நிறைய காரியத்தை கேட்கவும், அப்போ நான் வந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது கேட்கும் போது அந்த செய்திகளெல்லாம் கேட்கும் போது அப்போவே தேவ சமூகத்துக்கு இப்படிலாம் ஒப்பு கொடுத்துருக்குறேன். பேசுனதில்லை, சுவிசேஷம் பேசுவேன், அற்புதத்துக்காக பேசுவேன், சில நேரத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுவார், அதுவும் பேசுவேன். ஆனால் கடந்த 2 வருஷமாக என்னுடைய பாத்தியம் தேவன் மாற்றிட்டு, இதுதான் நீ செய்யணும், நீ எனக்கு தேவை, ஸோ இப்போ நான் சொல்கிறத செஞ்சுட்டு போகணும். இந்த 2 வருஷமாக என்னுடைய ஒரே ஒரு நோக்கம், அவர் எழுந்துறனா எழுந்துக்கிறேன், உட்காருனா உட்காடுறேன், அமைதியாக இருந்தால் அமைதியாக இருக்கிறேன், எழுந்து போனால் போகிறேன். ஸோ இது தான் என்னுடைய கம்ப்ளீட் சரண்டர். எனக்கு எது மேலேயும் நோக்கம் இல்லை. அதாவது வாழணுன்ற விருப்பம் இல்லை, சம்பாதிக்கணுன்ற விருப்பம் இல்லை, அது எதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு தந்திருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உருவாக்கி கையில் கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து ஊழியத்துக்காக பயன்படுத்தப்படுவதுக்கு தான் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுருக்கிறார். அது இந்த காலத்தில் ரொம்ப உணர்றேன், அதிலேயே செயல்படணும்னு விரும்புகிறேன். ஸோ தொடர்ந்து இதே பேசுகிறதுனால எல்லா இடத்துலையும் போகிறதுனால இரவும் பகலும் படுக்கையில் இருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணாலும் சரி, என் மைண்டில் இருக்கிற விஷயமே அந்த ராஜ்யத்தை மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பேசுனது கேட்கும்போது. டிஃப்ரென்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி 5 வருஷத்தில் நம்ம பார்க்குற டிஃப்ரென்ஸ் ரொம்ப அனாதியாக எக்ஸஸாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த ப்ரோக்ராம் வந்தது மட்டும் இல்லை, இன்னும் இந்த ஊழியம் செய்கிறதும் ரொம்ப பெரிய சந்தோஷம். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறோம். தேங்க்யூ பாஸ்டர். ஸோ இதை பார்க்குற நேயர்களுக்கு நீங்கள் ஏதாவது இந்த சூழ்நிலை குறித்து சொல்லணும்னு நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருந்த எல்லா விஷயமும், இந்த வருகை எவ்வளோ முக்கியம், எவ்வளோ ஆயத்தப்படணும் எல்லாம் கேட்டுட்ருக்குறோம். 2 விஷயந்தான், ஆயத்தப்படுங்க, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க. வேறு எதுவும் நீங்கள் இங்கேருந்து மேலே கொண்டு போக முடியாது. கொண்டு போக முடிஞ்சது நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா. அதை விட முக்கியம் நீங்கள் போகணும். இந்த 2 மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ வேறதுக்கான காலமே இல்லை. யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 16ல், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அப்போ மணவாளனோடு புறப்பட்டு போகணுன்னா 2 விஷயம் தான் செய்யணும். ஒன்று, சபையை கூட்டணும், சபை பரிசுத்தப்படுத்தப்படணும். இந்த 2ஐயும் நம்ம செய்யும்போது வருகையில் போவது எளிதாக இருக்கிறது. அப்போது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, நம்ம மணவாட்டி மணவாளன் வர்றாரு. உலகத்தில் இருக்கிற மணவாட்டிகள் திருமணத்துக்கு ஆயத்தம் பண்ணும்போது சரீரத்தை அலங்காரம் பண்ணுகிறார்கள், மணவாளனுக்கு தனி ஒப்பு கொடுக்க முடியாது. ஆனால் இந்த மணவாட்டி அந்த மணவாளனை சந்திக்க வேண்டுமானால் சரீர அழகு அவருக்கு தேவையில்லை, ஆவியின் கனிகளால் உன் ஆத்மா அலங்கரிக்கப்பட்டிருக்கணும். அந்த கனிகளால் அலங்கரிப்பதுக்கு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் உனக்குள்ளே தெளிவாக இருக்குமானால் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லுவேன். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. எது செய்யலாம், எது செய்யக்கூடாது நமக்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி மாம்சத்தின் இச்சைகள் யாவன, ஆவியின் கனிகள் யாவன, இது 2த்தையும் எழுதி ஒட்டிங்க. இதில் எதை மைனஸ் பண்ணோம், இதில் எதை ப்ளஸ் பண்ணோன்ட்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசில் யோசித்து சரிப்படுத்த நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சீர்படுத்த ட்ரை பண்ணுங்கள், முயற்சி எடுங்க. ஆவியானவர் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ அந்த சப்போர்ட்டில் பகை, கசப்பு, வைராக்கியம், விரோதம், பெருமை, பொறாமை இதெல்லாம் விட்டு விலகி மன்னித்து மறப்போம், தேவனோடு வாழ்வோம், அவரோடு சஞ்சரிப்போம். தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்தோம்னால் இயேசு உண்மையாகவே மேன்மையான காரியங்களை செய்வார்.
இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட தொடர்ச்சியாக பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய காரியத்தை பேசுவதற்கு தேவன் உதவி செய்தார். தொடர்ந்து பாஸ்டர் எம்டி ஜெகன் அவங்க நிறைய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கி கொண்டே வராங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆல்ரெடி தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருங்க. பார்க்குறது மாத்திரமல்ல, கேட்குறபடி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கை, அதாவது சரீரத்தில் ப்ராக்டிஸை மாற்றிடலாம், இருதயத்தின் எண்ணம் மாற்றணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இருதயம் மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடும். இருதயத்தில் மாற்றம் வராதபடி உன் சரீர ஆக்ஷனை மாத்திரம் மாட்டிக்கினேன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. அதனால் இருதயம் முற்றிலுமாக மாற்றப்படணும். தேவனோட வாழ, தேவனோடு கூட சஞ்சரிக்க உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தில் நடப்போம். எக்கால சத்தம் கேட்டாலும் சரி, மரணத்தின் சத்தம் வந்தாலும் சரி, நம்ம மரிச்சாலும் எழும்பி அங்கே போயிடுவோம். உயிரோடு இருந்தாலும் மறுரூபமாக்கப்பட்டு அந்த இடத்துல சேர்க்கப்படுவோம். அதுக்கு ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டுமாய் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.